வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் அகுலா சிவநாதன். ஆம், விருந்தோம்பல் பற்றி இன்று பேசப் போகிறோம். மிக முக்கியமான ஒன்று. ஒரு வாழ்க்கையில பிறரை நட்புகளை அல்லது அயலவர்களை, உறவுகளை நாங்கள் வீட்டுக்கு அழைப்பது வழக்கம். அவர்கள் விருந்தினர்களாக வருவார்கள். அந்த விருந்தோம்பல் எங்கட தமிழர் பண்பாட்டில் ஒன்று, அதாவது முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் வள்ளுவரும் அழகாகச் சொல்லியிருக்கிறார், "செல்விருந்தோம்பி வரவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்கள்." அதாவது ஒரு முதல் வந்த விருந்தினரை உபசரித்து அடுத்த விருந்தினருக்காக காத்திருப்பவர்கள் எங்கட தமிழ் மக்கள் என்பதை அழகாக சொல்லி இருக்கிறார். அதை சுவைசர் என்ற ஒரு ஏமனிய விஞ்ஞானியும் பெருமையாக புகழ்ந்துள்ளார். இப்படி தமிழர்களுடைய பண்பாடு இருக்கிறதே, தானே வியந்து பார்க்கிறேன் என்றதை ஒரு இடத்துல சொன்னதை பார்க்கின்றோம். இப்பொழுது நாங்கள் வருகிறோம், ஏன் இந்த விருந்தோம்பல்? இன்று இந்த விருந்தோம்பல் குறைகிறதையும் பார்க்கின்றோம். இந்த விருந்தோம்பல் அன்று நடந்தது வறிய மக்கள் அல்லது பாதசாரிகள் அல்லது ஆன்மீக கோவில்களுக்கு செல்லக்கூடியவர்கள் நடந்து நீண்ட தூரம் செல்வார்கள். அவர்கள் களைத்திருந்தால் அயலில் உள்ள இடங்களில் தங்கும்போது அவர்களுக்கு உணவு பரிமாறி அவர்களுக்கு ஒரு தெம்பை ஊட்டியது அன்றைய சங்ககால காலமும் அன்றைய காலங்களும். ஆனா இன்று நாங்கள் மகிழ்ச்சிக்காக விருந்தினர்களை அழைக்கிறோம். ஆனால் அந்த மகிழ்ச்சிக்காக அழைக்கிற விருந்தினருக்கு உணவு கொடுத்து மகிழ்கின்றோம். அது உண்மைதான். ஆனால் நீங்க யோசிச்சு பாருங்கள், வறியவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஈழகளுக்கும் உணவு அளிப்பது சாலச் சிறப்பானது. அது நனி சிறப்பென்றே சொல்லுகிறார்கள். இந்த நிலையில்தான் நாங்கள் ஒருவருக்கு அது நட்பாயிருந்தாலும் உறவாயிருந்தாலும் வீட்டை வருபவர்களுக்கு நாங்கள் விருந்து கொடுப்பது வழக்கம். அந்த விருந்தோம்பல் செய்யும் போது உண்மையில முகமலர்ச்சியோடு அவர்களை வரவேற்று பாரதிதாசனும் அழகாக சொல்லுகிறார், "இட்டுப்பார் உண்டவர்கள் இன்புற்றிருக்கை தொட்டுப்பார் நெஞ்சை தோன்றும் இன்பம் பல." அப்படி பார்க்க அந்த உணவு கட்டாயமாக கொடுத்து மகிழ்ச்சியை நாங்கள் நிறைவாக பெற வேணும். அதை விட ஒருவருக்கு உணவு கொடுப்பது அந்த ஒரு புண்ணியம். தானமும் தவமும் புண்ணியம் என்பதை எனது அப்பா எனக்கு சொல்லி வச்சதை நான் நினைச்சு பார்க்கிறேன். அந்த தானமும் கொடுப்பது, அதாவது தானம் என்றது ஆக்களுக்கு இது கொடுப்பது, மற்றது வீட்டுக்கு வருபவர்களுக்கு கொடுக்கிற உணவு, அந்த விருந்தோம்பல் கூட 7 தலைமுறைக்கும் ஒரு கொண்டு செல்லப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். அது மகிழ்ச்சி. அதாவது நாங்க மட்டும் உண்டு வாழ்வதல்ல, பிறருக்கும் கொடுத்து வாழ்வதுதான் வாழ்க்கைன்ற பண்பு. அதுதான் பொதுநலம். எனக்காக மட்டும் வாழ்ந்தால் அது தனிய சுயநலமாக மாறிவிடும். ஆனாலும் அந்த வந்த விருந்தினரை நீங்கள் அழகாக உபசரிக்க வேண்டும். "மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக் குழையும் விருந்து." அந்த அனிச்சம்பூ எப்படி மலர்ச்சியாக இருக்குதோ, ஆனா முகர்ந்தம் என்றால் அது வாடிவிடும். அதுபோல விருந்தினரின் முகம் வாடாமல் இருக்கக்கூடிய நிலையில உங்களோட விருந்துகளை அவர்களுக்கு பரிமாற வேணும். இந்த நிலையை நாங்க பார்க்கும்போது புலம்பெயர் சூழலில் விருந்தோம்பல் குறைந்து விட்டது. ஆனாலும் வீட்டுக்கு வர்ற விருந்தினரை மகிழ்ச்சியோடு நாங்கள் வரவேற்க வேண்டிய காலம் அது. அவர்களுடைய மனம் கோணாமல் வந்த விருந்தினருக்கு வாருங்கள், இருங்கள், உணவருந்துங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கும் ஒரு மன நிறைவு கிடைக்கிறது அல்லவா? நன்றி, வணக்கம்.